அவசியம் திருக்குறள் படிங்க. ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க, விளக்கம் சொல்லிக் கொடுங்க, அதில் உள்ள அர்த்தத்தை சொல்லிக் கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிள்ளைகளுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மைண்டு வரும். அது சொல்கிறதால பிள்ளைங்களுக்கு ஒரு பாச உணர்வு ஏற்படும். நட்பை பற்றியும், வீடு, மக்கள், மனைவி, குடும்பம், ஒரு கெட்டவங்களை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது எல்லாம் அதில் வருது. கண்டிப்பாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதிகாரம் 82 போட்டு அதிகாரம் 108 கயமை. குறள் 1071. மக்களே போல்வர் கயவர் அவரன்ன ஒப்பாரி யாங் கண்டது இல். மக்களே போல்வர் கயவர் அவரன்ன ஒப்பாரி யாங் கண்டது இல். விளக்கம்: கீழ்மக்கள் தோற்றத்தினால் மனிதரைப் போலவே இருப்பார்கள். இவ்வகையான ஒற்றுமையை நாம் வேறு எங்கும் கண்டதில்லை. அதிகாரம் 108 கயமை. குறள் 1072. நன்றறிவாரீர் கயவர் திருவுடையார் நெஞ்சத்து அவலம் இலர். நன்றறிவாரீர் கயவர் திருவுடையார் நெஞ்சத்து அவலம் இவர். விளக்கம்: நல்லதை அறிபவர்களை விட கீழ்மக்கள் மகிழ்ச்சியுடையவர்கள். ஏனென்றால் அவர்கள் மனதில் கவலை இல்லாதவர்கள். கயமை. அதிகாரம் 108 குறள் 1073. தேவர் அனையர் கயவர் அவருந்தாம் மேவன் செய்தொழுகலான். தேவர் அனையர் கயவர் அவருந்தாம் மேவன் செய்வதொழுகலான். விளக்கம்: தேவர்கள் தாம் விரும்பிய வண்ணம் நடப்பார்கள். கீழ்மக்களும் தாம் விரும்பியவாறே செய்து ஒழுகுவார். ஆகையால் கீழ்மக்கள் தேவர்களைப் போன்றவர்களே. கயமை. அதிகாரம் 108 குறள் 1074. அகப்பட்டி ஆவாரை காணின் அவரின் மிகப்பட்டு செம்மாக்கும் கீழ். அகப்பட்டி ஆவாரை காணின் அவரின் மிகப்பட்டு செம்மாக்கும் கீழ். விளக்கம்: கீழ்மகன் ஒருவன் தனக்கு கீழ்ப்பட்டு நடப்பவனை கண்டால் தான் அவனைவிட உயர்ந்தவன் என்று கருதி இருமாப்பான். கயமை. அதிகாரம் 108 குறள் 1075. அச்சமே கீழ்களது ஆசாரம் ஏற்றம் ஆவா உண்டேல் உண்டாம் சிறிது. அச்சமே கீழ்களது ஆசாரம் ஏற்றம் ஆவா உண்டேல் உண்டாம் சிறிது. விளக்கம்: கீழ்மக்களின் ஒழுக்கத்திற்கு காரணம் அவர்களது அச்சமே. அத்துடன் அவர்கள் விரும்பும் பொருள் ஒழுக்கத்தினால் கிடைப்பதாயின் அதனினும் சிறிது ஒழுக்கம் உண்டாகும். கயமை. அதிகாரம் 108 குறள் 1076. அரைப்பறை அன்னர் கயவர் தாம் கேட்ட மறைப்பிறர்க்கு உய்த்துரைக்கலான். அரைப்பறை அன்னர் கயவர் தாம் கேட்ட மறைப்பிறர்க்கு உய்த்துரைக்கலான். விளக்கம்: தாம் கேட்ட இரகசியங்களை கொண்டு சென்று பிறருக்கு அறிவித்தலால் கயவர்கள் அடிக்கப்படும் பறை போன்றவராவார். அதிகாரம் 108 கயமை. 1077 குறள். ஈர்ங்கை விதிரார் கயவர் கொடிருடையக்கும் கூன்கையர் அல்லாதவர்க்கு. ஈர்ங்கை விதிரார் கயவர் கொடிருடைக்கும் கூன்கையல் அல்லாதவர்க்கு. விளக்கம்: தன் கன்னத்தை அடித்து உடைக்க கையை ஓங்கியவர்கள் அல்லாத கீழ்மக்கள் தாம் உண்ட எச்சில் கையை உதரமாட்டார். கயமை. அதிகாரம் 108 குறள் 1078. சொல்லா பயன்படுவர் சான்றோர் கரும்பு போல் கொல்லா பயன்படும் கீழ். சொல்லா பயன்படுவர் சான்றோர் கரும்பு போல் கொல்லா பயன்படும் கீழ். இதில் ஊந்திருக்கும். ஒருவர் தம்மிடம் குறைகளை சொன்ன அளவில் மேன்மக்கள் மனம் இறங்கி பயன்படுவர். கீழ்மக்கள் கரும்பை போல நெருக்கி வருத்தினால்தான் பயன்படுவர். அதிகாரம் 108 கயமை. குறள் 1079. உடுப்பதும் உண்பதும் காணேன் பிறர் மேல் வடுக்கான வற்றாகும் கீழ்.
உடுப்பதும் உண்பதும் காணின் பிறர்மேல் வடுக்கான வற்றாகும் கீழ். விளக்கம்: கீழ்மகன் பிறர் நன்றாக உடுப்பதையும் உண்பதையும் கண்டால் பொறாமையால் அவர் மீது குற்றம் காண்பான். அதிகாரம் 108 கயமை. குறள் 1080. எற்றிற்குரியர் கயவரொன்று உற்றக்கால் விற்றற்கு உரியர் விரைந்து. எற்றிற்குரியர் கயவரொன்று உற்றக்கால் விற்றற்கு உரியர் விரைந்து. விளக்கம்: கீழ்மக்கள் தமக்கு ஒரு துன்பம் வந்தபோது விரைவில் தம்மை விற்றவர்க்குரியராவார். வேறு எதற்கு பயன்படுவர்? கீழ்மக்கள் தமக்கு ஒரு துன்பம் வந்தபோது விரைவில் தம்மை விற்றற்குரியராவார். வேறு எதற்கு பயன்படுவர்?